படிமீதில் நாளும் பதிதன்னை காண பணிந்தேனே வேண்டி ஏற்றாயே நன்றி. இறைவா உன் அருளால் திருவீடு காணும் பெரும் பேறு தந்த உனக்கேயம் நன்றி. மலரான நபியின் மனமான ரௌதா அகமார. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅது ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فيها يفرق كل أمر حكيم أمرا من عندنا إنا كنا مرسلين. قال رسول الله صلى الله عليه وسلم في شعبان وقال عليه الصلاة والسلام صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அருளும் மேலான கருணையும் நம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நம் அனைவர்கள் மீது உண்டாகட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்தில் உள்ள முஸ்லிமான மூமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகளிலிருந்து அல்லாஹ் நம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், வாகன விபத்துகள், நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள் போன்ற பேரிடர்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக. இன்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, கண்ணியமும் மகத்துவமும் வாய்ந்த ஒரு மாதத்தை கழித்துவிட்டு சங்கையும் கண்ணியமும் மிகுந்த சங்கை மிக்கு ஷாபானிலே நாம் எல்லாம் வீட்டிருக்கின்றோம். கடந்த ரஜபுடைய மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன, அந்த ரஜபுடைய மாதத்தின் மகத்துவங்கள் என்ன, கண்ணியங்கள் என்ன என்பதை எல்லா விஷயத்தையும் நாம் விளங்கி வைத்திருந்தோம். இந்த ரஜபுடைய மாதத்தில் தான் குழுகை கடமையாக்கப்பட்டது. அந்த ரஜபுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டிப்பால் அழைத்து சந்திக்க செய்தான் போன்ற பெரும் பெரும் விஷயங்களை, அந்த மாதத்திலே செய்யக்கூடிய அமல்கள் என்ன, அந்த மாதத்திலே செய்யக்கூடிய காரியங்கள் என்ன, இப்படி எல்லா விதமான விஷயங்களையும், அந்த ரஜபுடைய மாதத்திலே செய்யக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் நாம் நன்கு விளங்கி வைத்திருந்தோம், தெரிந்து வைத்திருந்தோம். ஒரு விழிப்புணர்வோடு நாம் அந்த மாதத்திலே வாழ்ந்து வந்தோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த துஆவை நம்முடைய சிந்தனையிலே, நம்முடைய எண்ணத்திலே அதை வைத்து அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ஷஹர ரமலான் என்ற அவர்கள் சொல்லிக் கொடுத்த துஆவை நாம் அனுதினமும் 3 மாத காலங்களாக அதை ஓதிக்கொண்டு இருக்கின்றோம் என்பதை நாம் இந்த நேரத்திலே மறந்துவிடக் கூடாது. அப்பேற்பட்ட ஒரு உச்சத்திலே, அந்த ரஜபுடைய மாதத்திலே ஒரு விழிப்புணர்வோடு ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அதே போன்றுதான் அடுத்து வரக்கூடிய ரமலானுடைய மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன, அந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ் எதை இறக்கினான், எதை அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான், என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது
பருளை செய்தால் எத்தனை பருளுடைய நன்மை, எந்த சுண்ணத்தை செய்தால் எத்தனை சுண்ணத்துக்களுடைய நன்மை, இப்படி பல்வேறு விதமான கோணங்களிலே பல்வேறு விதமான விஷயங்களை ரமலானுடைய மாதத்திலே கிடைக்கும் என்பதை நாம் விளங்கி வைத்திருக்கின்றோம், தெரிந்து வைத்திருக்கின்றோம். வரக்கூடிய ரமலானுடைய அந்த காலகட்டத்திலே ஒரு விழிப்புணர்வோடு நாம் நம்முடைய உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்போம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பெருமக்களை, எந்த விழிப்புணர்வோடும் எந்த ஆர்வத்தோடும் ஆசையோடும் நாம் ரஜபுடைய மாதத்தையும் வரக்கூடிய ரமலானுடைய மாதத்தையும் கணிப்போமோ கணிக்க இருக்கின்றோமோ அதே போலத்தான் இப்பொழுது நம்மிடத்திலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சங்கைமிக்கு ஷாபான், இந்த ஷாபானுடைய மாதத்திலே நாம் விழிப்புணர்வு இல்லாதவர்களாக, இந்த மாதத்திலே எந்த விதமான விசேஷங்களும் இல்லை, இந்த மாதத்தை மற்ற மாதங்களை போலத்தான் நாம் கழித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த ரஜபுடைய மாதத்திலே இருந்த அந்த விழிப்புணர்வு, ரமலானுடைய மாதத்திலே இருக்கக்கூடிய அந்த ஆர்வம், இந்த ஷாபானுடைய நடுவிலே வரக்கூடிய இந்த ஷாபானுடைய மாதத்திலே அந்த விழிப்புணர்வு இல்லாதவர்களாக, இந்த மாதத்தை பற்றி நாம் விளங்காதவர்களாக, இந்த மாதத்திலே அல்லாஹ் எதை வைத்திருக்கிறான், எந்த விசேஷத்தை கொடுத்திருக்கிறான் என்று தெரியாதவர்களாகத்தான் உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பெருமக்களை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சகாபாக்களை நோக்கி சொன்னார்கள், என்னுடைய அருமை தோழர்களே, ஷாபானுடைய மாதம் உங்களிடத்திலே வந்திருக்கின்றது. இந்த ஷாபானுடைய மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன, அந்த மாதம் எப்பேற்பட்ட ஒரு உயர்வான மாதம் என்பதை நீங்கள் அறிந்தது உண்டா, உங்களுக்கு தெரியுமா என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களை நோக்கி கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். பெருமக்களை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய அமல்கள் 4 கட்டங்களாக அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகின்றது. உலகத்திலே நாம் ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு விதமான அமல்களை செய்கின்றோம், ஒவ்வொரு விதமான நல்ல காரியங்களை, நல்ல விஷயங்களை செய்கின்றோம். இப்படி செய்யக்கூடிய அமல்கள் உலகத்திலே நாம் வாழ்கின்ற பொழுது 4 கட்டங்களாக உயர்த்தப்படுகின்றது. அதிலே முதல் கட்டம் என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கப்படுகின்றது. அசருடைய நேரத்திலும் ஃபஜருடைய நேரத்திலும், பகலுடைய அமல் அசருடைய நேரத்திலும், இரவுடைய அமல் ஃபஜருடைய நேரத்திலும் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகின்றது. அந்த அசருக்கு பிறகும் ஃபஜருக்கு பிறகும் நீங்கள் திக்ர் திலாவத்திலே நீங்கள் ஈடுபடுங்கள், அதிகமாக திக்ர் செய்யுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உதுகுருல்லாஹ திக்ரன் கஸீரா, அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள், அல்லாஹ்வை அதிகமாக நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள். ஏனென்று தெரியுமா, நீங்கள் எந்த நேரத்திலே அல்லாஹ்வை திக்ர் செய்கின்றீர்களோ, எந்த நேரத்திலே அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்களோ, அந்த நேரத்திலே உங்களுடைய அமல்கள், நீங்கள் செய்த நற்காரியங்கள் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கப்படுகிறது, சமர்ப்பிக்கப்படுகின்றது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களை பார்த்து சொன்னார். மனிதனுடைய ஒவ்வொரு அமல்களும் ஒவ்வொரு நாளும் அசருடைய நேரத்திலும் ஃபஜ்ருடைய நேரத்திலும் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கப்படுகின்றது. மலாயிகத்துமார்கள் கொடுக்கின்றார்கள், அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கின்றார்கள். இந்த நாள் இவன் இந்த அமல் செய்தான், இந்த நாள் நல்ல காரியங்களை செய்தான், இந்த தான தர்மங்களை செய்தான் என்பதாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய அமல்கள் விண்ணுலகத்திற்கு வானுலகத்திற்கு சென்று கொண்டே இருக்கின்றது என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. பெருமக்களை, அதற்கு அடுத்த கட்டமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரண்டாவது கட்டமாக ஒவ்வொரு மனிதனுடைய அமல்கள் வாரம் ஒரு தடவை அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகின்றது. வாரத்திலே ஒரு 2 தினங்களை குறிப்பிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், திங்களும் வியாழனும், இந்த 2 நாளும் ஒவ்வொரு வாரமும் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே செல்வதற்கு முன்பதாக அந்த அமல்கள், அடியார்களுடைய அமல்கள் என்னிடத்திலே காட்டப்படும். உன்னுடைய உம்மத், உன்னுடைய சமுதாயம் உலகத்திலே வாழ்கின்ற பொழுது என்ன அமல்களை செய்திருக்கின்றார்கள்,
என்ன காரியங்களை செய்திருக்கிறார்கள் என்பதை நபியே நீங்கள் பாருங்கள் என்பதாக அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லி காட்டுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த அமல்களை வயிற்றாய்ந்து நான் பார்ப்பேன், அந்த அமல்கள் கைரன் கைராக இருந்தால் ஃபஹமிதல்லாஹ் அல்லாஹ்வை புகழ்வேன். வயிற்றாய்ந்து நான் என்னுடைய சமுதாயம் என்னுடைய உம்மத்தினுடைய அமல்களை நான் பார்ப்பேன், ஷர்ரன் அது தீமையாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே நான் மன்னிப்பு தேடுவேன், அல்லாஹ்விடத்திலே நான் மன்றாடுவேன், யா அல்லாஹ் என்னுடைய சமுதாய மக்களுடைய பாவங்களை மன்னித்து விடு என்பதாக நான் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவேன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவார், வலவ் அன்னஹும் கலமு அஸ்தக்ஃபிரு லஹும். நபியே நாயகமே, அடியார்கள் பாவங்கள் செய்து விட்டால் உன்னிடத்திலே தான் முதலிலே வருவார்கள். நபியே நாயகமே, இந்த பாவங்களை நான் செய்துவிட்டேன், நான் என்ன செய்வது? இதற்கு ஏதாவது அல்லாஹ் விடுகாலத்தை கொடுத்திருக்கின்றானா, மன்னிப்பானா, இதற்கு தௌபா இருக்கிறதா என்பதாக நபியே அடியார்கள் பாவங்கள் செய்தால் முதலில் உன்னிடத்தில் வருவார்கள். நீ மன்னித்து விட்டால் பிறகு நான் மன்னித்து கொள்வேன் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகின்றார். பெருமக்களை, மூன்றாவது கட்டமாக ஒரு மனிதனுடைய அமல்கள் வருடத்திலே ஒரு தடவை, ஒவ்வொரு நாளும் மனிதனுடைய அமல்கள் உயர்த்தப்படும். அதே அசருடைய நேரத்திலும் ஃபஜ்ருடைய நேரத்திலும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிவிட்டார்கள். இரண்டாவதாக ஒவ்வொரு வாரமும் திங்களும் வியாழனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்டு அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ்விடத்திலே அது காட்டப்படும். மூன்றாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனுடைய அமல்கள் வருடத்தில் ஒரு முறை அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் சேர்க்கப்படும். வருடத்தில் ஒரு முறை, அதுதான் இந்த ஷாபானுடைய மாதம். இந்த ஷாபானுடைய அந்த பராத்துடைய அந்த பிறை 15 அன்றுதான் அல்லாஹ்விடத்திலே வருடத்திலே ஒரு தடவை நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கப்படுகிறது, சமர்ப்பிக்கப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நான்காவது சொன்னார்கள், ஆயுளில் ஒரு தடவை. ஆயுளில் ஒரு தடவை நம்முடைய மரணத்திற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக நாம் செய்த எல்லா அமல்களும் எல்லா காரியங்களும் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கப்படுகிறது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துவார்கள். பெருமக்களை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை அப்பேற்பட்ட ஒரு சங்கை மிக்கு ஷாபானுடைய மாதத்தில் நாம் வீட்டிருக்கின்றோம். இந்த மாதம் சாதாரண மாதம் அல்ல, நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கப்படக்கூடிய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஆட்சி பிரமாணம் செய்து வைக்கின்ற பொழுது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஆட்சி பிரமாணம் செய்து வைக்கின்ற பொழுது ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களை, இரவிலே சில அமல்கள் இருக்கிறது, அது இரவிலே தான் செய்ய முடியும், அதை பகலிலே செய்ய முடியாது. பகலிலே சில அமல்கள் இருக்கிறது, அதை பகலிலே தான் செய்ய முடியும், இரவிலே செய்ய முடியாது. நீங்கள் மக்களுக்கு தொண்டு செய்ய இருக்கிறீர்கள், மக்களுக்கு மத்தியிலே ஆட்சி பீடத்திலே இருந்து அவர்களுக்கு சேவை செய்ய இருக்கிறீர்கள். நான் மக்களுக்கு சேவை செய்வதன் காரணமாக அல்லாஹ்வுடைய கடமைகளை என்னால் நிறைவேற்ற முடியாது என்று நீங்கள் சொல்ல முடியாது. இன்னும் நான் அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றுவதால் மக்களுக்கு எந்த விதமான தொண்டுகளும் செய்ய முடியாது என்று நீங்கள் சொல்லக்கூடாது. இரவிலே செய்யக்கூடிய அமல்களை நீங்கள் இரவிலே செய்து விடுங்கள், அல்லாஹ்விடத்திலே அந்த அமல்கள் காட்டப்படும். பகலிலே செய்ய வேண்டிய அமல்களை நீங்கள் பகலிலே செய்து விடுங்கள். பகலிலே செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் அஸருடைய நேரத்திலே உயர்த்தக்கூடியவனாக இருக்கின்றான் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஆட்சி பிரமாணம் செய்து வைக்கின்ற பொழுது இந்த விஷயத்தை சொல்லி காட்டுவார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, நாம் உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே எவ்வளவோ அமல்களை நாம் செய்கின்றோம். இது போன்ற சிறப்புமிகு மாதங்களிலே, சிறப்புமிகு இரவுகளிலே நாம் நம்முடைய அமல்களை அதிகமாக்கிக் கொள்கின்றோம். காரணம், அல்லாஹ் அந்த இரவுகளிலே தானாக முன் வந்து அடியார்களுக்கு மத்தியிலே கேள்வி கேட்கின்றான். என்னிடத்திலே மன்னிப்பு தேடக்கூடியவர்கள்
அல்லாஹ் அவர்களை நான் மன்னிக்கிறேன். ஏதாவது கோரிக்கை இருக்கா அவர்களுடைய கோரிக்கையை நான் நிறைவேற்றுகிறேன் என்பதாக அல்லாஹ் சில சிறப்பு இரவுகளிலே சில சிறப்பான சங்கையான மாதங்களிலே அல்லாஹ்வை முன்வந்து இந்த அடியார்களை பார்த்து கேட்கக்கூடியவனாக இருக்கின்றார். திருமக்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மலக்குமார்களுடைய அமல்களை உயர்த்தி கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹ் மலாயிகத்துமார்களை பார்த்து சொல்வானா, மலக்குகளை அடியார்களுடைய அமல்களை நீங்கள் கொண்டு வருகின்றீர்கள், அந்த அடியார்களில் யாராவது அவர்களுடைய சொந்த பந்தங்களில் அவர்களுடைய உற்றார் உறவினர்களில் சண்டை போட்டவர்கள் இருக்கின்றார்களா, யாராவது சண்டை போட்டு இருக்கின்றார்களா, அப்படி அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை இல்லாமல் சண்டை போட்டிருந்தால் அவர்களுடைய அமல்களை அப்படியே நிறுத்தி வையுங்கள். அவர்களுக்கு மத்தியிலே கொடுக்கல் வாங்கல் கடன் கொடுத்து அந்த கடனாளியாக அவர்கள் இருக்கின்றார்களா, அப்பேற்பட்ட அந்த அவர்களுடைய அடியார்களுடைய அமல்களை நீங்கள் என்னிடத்திலே கொண்டு வராதீர்கள், அதை அப்படியே நிறுத்தி வையுங்கள். அவர்களுக்கு மத்தியிலே எப்ப சமாதானம் ஆகின்றதோ, அவர்களுக்கு மத்தியிலே எப்பொழுது கடனை நிறைவேற்றுகின்றார்களோ அதற்கு பிறகு அடியார்களுடைய அமல்களை என்னிடத்திலே நீங்கள் கொண்டு வாருங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா மலாயிகத்துமார்களை பார்த்து சொல்லக்கூடியவனாக இருக்கின்றான். பெருமக்களே, அப்பேற்பட்ட ஒரு சங்கை மிகு ஷாபானுடைய மாதத்திலே நாம் வீற்றிருக்கின்றோம். இந்த மாதம் சாதாரண மாதம் அல்ல. அடுத்த ஒரு ஆண்டுக்கு ஒரு மனிதனுக்கு எவ்வளவு ரிஸ்கை வேண்டுமோ, எவ்வளவு பணம் காசுகளை அவன் பெற்றுக் கொள்வானோ, என்னென்ன காரியங்கள் அவனுக்கு கிடைக்க வேண்டுமோ எல்லாவற்றையும் அல்லாஹ் ஒரு ஆண்டுகளுக்கு உண்டான ரிஸ்குடைய விஸ்தீரத்தை, அவனுடைய ஆயுளை, அவனுடைய ஆஃபியத்தை, ஆரோக்கியத்தை இந்த ஷாபானுடைய மாதத்தில் பிறை 15 அன்று நிர்ணயம் செய்யக்கூடியவனாக தீர்மானிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை நாம் நம்முடைய சிந்தனையிலே கொண்டு வர வேண்டும். இஸ்லாமிய பெருமக்களை, இந்த மாதங்கள் இருக்கிறதே, இந்த வாழ்க்கை இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்த ஆண்டு, அடுத்த மாதம் என்று நாம் நாட்களை தள்ளி போட்டுக் கொண்டே இருந்தோம் என்றால் மரணம் எந்த நேரத்திலே இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த மலக்குல் மௌத் தன்னுடைய உயிரை கைப்பற்ற வருவார்கள் என்று சொல்ல முடியாது. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய ஒரு சீதேவியாக உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்றால் அவர்கள் செய்யக்கூடிய அமல்களை பார்த்து மலாயிகத்துமார்கள் பொறாமைப்படுவார்கள். இவ்வளவு அமல்களை செய்கின்றார்களே, இவ்வளவு நல்ல காரியங்களில் ஈடுபடுகின்றார்களே என்று அவர்களோடு உறவாடுவதற்காக, அவர்களோடு இருப்பதற்காக தங்களுடைய உருவத்தை, மனித உருவத்தை ஆக்கிக் கொண்டு இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அந்த மலக்குல் மௌத் உயிரை கைப்பற்றக்கூடியவர் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கடைசி தருணத்திலே நம்மளோடு இருப்பது மலக்குல் மௌத் என்பதை இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்யக்கூடிய, அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நல்ல காரியங்கள், நல்ல அமல்கள் இவர்களுக்கு பிடித்து போய் இப்படியெல்லாம் மனிதர்கள் இருப்பார்களா, இவ்வளவு நல்ல காரியங்களை எல்லாம் செய்வார்களா என்று மலக்குல் மௌத்தை ஆச்சரியப்பட்டு இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு வாழ்ந்தார்கள். கடைசியில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், என்னுடைய உயிரை கைப்பற்ற நீங்கள் வந்திருக்கிறீர்களா? என்னுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக என்னோடு பழகுகின்றீர்களா என்று கேட்கின்ற பொழுது இல்லை என்பதாக மலக்குல் மௌத் சொன்னார். கடைசியாக இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு விருப்பம், என்னுடைய உயிரை நீங்கள் எடுத்து திரும்ப என்னுடைய உயிரை கொடுங்கள் என்று மலக்குல் மௌத்திடம் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். என்னுடைய உயிரை, என்னுடைய ரூஹை நீங்கள் கொடுக்க வேண்டும், அதற்கு பிறகு என்னுடைய ரூஹை திரும்ப எனக்கு கொடுக்க வேண்டும், இது என்னுடைய ஆசை என்று கேட்கின்ற பொழுது மலக்குல் மௌத் சொன்னார்கள், இது அல்லாஹ்வுடைய வேலை. அல்லாஹ் தான் உயிரை கைப்பற்றுவதற்கு கட்டளை போடுவான். உயிரை கைப்பற்றி விட்டால் உலகத்திற்கு வர முடியாது. உயிர் போச்சுனா போனதுதான், அதற்கு பிறகு உயிரை கொடுக்கப்படாது. இது அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டிலே, அவனுடைய கைவசம் இருக்கிறது. அவனிடத்திலே நான் அனுமதியை கேட்க வேண்டும் என்பதாக மலக்குல் மௌத் சொன்னவுடன் அல்லாஹ்விடத்திலே அனுமதி கேட்கப்பட்டது. அல்லாஹ் அனுமதியை கொடுத்தான். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உயிர் கைப்பற்றப்பட்டது, திரும்பவும் உயிர் கொடுக்கப்பட்டது.
திரும்பவும் உயிர் கொடுக்கப்பட்டது. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கப்பட்டது. அந்த உயிரை கைப்பற்றுகின்ற பொழுது எப்படி இருந்தது, எந்த கோணத்தில் இருந்தது என்று கேட்கின்ற பொழுது ஒரு ஆட்டை நிற்க வைத்து அதனுடைய தோலை உரித்தால் எந்த அளவுக்கு வேதனையாக இருக்குமோ அந்த அளவுக்கு உயிரை கைப்பற்றும் பொழுது இருந்தது என்பதாக இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குல் மௌத்திடம் சொன்னார்கள். திரும்ப இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், மலக்குல் மௌத் அவர்களே, எனக்கு இன்னொரு ஆசை இருக்கிறது. என்ன ஆசை? நான் நரகத்தை சுற்றி பார்க்க வேண்டும், சொர்க்கத்திற்கு போக வேண்டும், இதனுடைய ஆசை. மலக்குல் மௌத் சொன்னார்கள், மௌத்தா போனால் தான் சொர்க்கத்திற்கு போக முடியும், நரகத்தை பார்க்க முடியும், அதற்கு முன்பதாக பார்க்க முடியாது, இது அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது என்று சொன்னவுடன் அல்லாஹ்விடத்திலே அனுமதி கேட்கப்பட்டது. அனுமதிக்கு கேட்ட பிறகு சுவர்க்கம் நரகத்தை சுற்றி காமிக்கப்பட்டது, சொர்க்கத்திலே சுற்றி காமிக்கப்பட்டது. சுவர்க்கத்திற்கு சென்ற இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியே வராமல் சுவர்க்கத்திலேயே நின்று கொண்டிருந்தார்கள். மலக்குல் மௌத் அழைத்தார்கள், வாருங்கள், உங்களுக்கு கொடுத்த டைம் முடிந்து விட்டது, வாருங்கள், சுவர்க்கத்தை விட்டு வெளியே வாருங்கள் என்பதாக அழைக்க இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சுவர்க்கத்தினுடைய இன்பங்களை கண்டு ரசித்துக் கொண்டு சுவர்க்கத்திலே நின்று கொண்டார்கள். வர மறுத்து விட்டார்கள். எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பை அந்த நேரத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயன்படுத்தினார்கள். நான் சுவர்க்கத்திலே தான் இருப்பேன், இந்த சுவர்க்கத்தை விட்டு வெளியே வர மாட்டேன். பெருமக்களை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சஹாபா பெருமக்களுக்கு அல்லாஹ் இதுபோல நபிமார்களுக்கு பெரும் பெரும் வாய்ப்புகளை கொடுத்தார். அமல் செய்யக்கூடிய வாய்ப்புகள், தௌபா செய்யக்கூடிய வாய்ப்புகள், அந்த வாய்ப்புகளை சஹாபாக்களும் நபிமார்களும் பயன்படுத்திக் கொண்டார்கள். பெருமக்களே, அந்த வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறார். ஒரு புனிதமிகு இரவு, ஒரு சங்கைமிகு இரவு, ஒரு கண்ணியமிகு இரவு. இந்த இரவிலே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய கோரிக்கையை விடுத்தால் அல்லாஹ் அதனுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்டான், உங்களுடைய அடியார்கள் எல்லோரும் சொர்க்கம் போக வேண்டுமா, இல்லை உங்களுக்கு ஷஃபாத்துடைய அந்த உரிமை வேண்டுமா, எது வேண்டும் சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்டான், உங்களுடைய அடியார்கள் எல்லாரும் சொர்க்கம் போக வேண்டுமா, இல்லை உங்களுக்கு ஷஃபாத்துடைய உரிமை வேண்டுமா என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு ஷஃபாத்துடைய உரிமை தான் வேண்டும். நான் ஷஃபாத் பரிந்துரை செய்து உன்னிடத்திலே பரிந்துரை செய்து அதன் மூலமாகத்தான் என்னுடைய சமுதாயம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது அல்லாஹ் ஷஃபாத்துடைய உரிமையை கொடுத்தானே, அந்த ஷஃபாத்துடைய உரிமையை கொடுத்தது இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான் என்று ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியோடு, ஆசை அன்பு மனைவியோடு படுக்கையிலே இருக்கின்ற பொழுது நடுநிசியான நேரம் திடீரென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காணவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அங்கும் இங்குமாக துலாவி தேடுகின்றார்கள், எங்கும் பெருமானார் கிடைக்கவில்லை. வெளியிலே வந்து பார்த்தால் ஜன்னத்துல் பக்கீயின் கபர்ஸ்தானிலே நின்று கொண்டு இருகரம் கையேந்தி, யா அல்லாஹ், என்னுடைய சமுதாய மக்களுடைய பாவங்களை மன்னித்து விடு, அவர்களுடைய மன்னரை வாழ்க்கையை பிரகாசமாக ஆக்கிவிடு என்பதாக அந்த நேரத்திலே, நடுநிசியான நேரத்திலே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்தார்களே. அப்பேற்பட்ட இரவுதான் இந்த ஷாபானுடைய மாதத்தினுடைய 15வது இரவு. பெருமக்களை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தூக்கத்தை தொலைத்து தங்களுடைய மனைவியோடு இன்பமாக இருப்பதை விட்டுவிட்டு அந்த நேரத்திலே நம்முடைய சமுதாய மக்களுக்காக, நமக்காக அவர்கள் அந்த நேரத்திலே கையேந்தி துஆ செய்திருக்கின்றார்கள் என்றால் பெருமக்களை, எந்த அளவுக்கு நாம் நம்முடைய முன்னோர்களுக்காக, நம்முடைய பாட்டனார்களுக்காக, நம்முடைய ஒப்பாட்டனார்களுக்காக, நம்முடைய தாதிமார்களுக்காக நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே கையேந்தி அவர்களுடைய பெயரால் குர்ஆனில் மற்ற குர்ஆனின் இதயமாக இருக்கக்கூடிய சூரா யாசீனை ஓதி துஆ செய்திருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தனையை கொண்டு வர வேண்டும். அவர்களுக்கு நன்மையை சேர்க்க வேண்டும், அவர்களுடைய மன்னரை வாழ்க்கை பிரகாசமாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய பெயரிலே அவர்களுக்காக நாம் நன்மைகளை நாம் குர்ஆனின் மூலமாக, திக்ரின் மூலமாக, துஆக்களின் மூலமாக அவர்களுடைய மன்னரையை பிரகாசமாக்குவது நம்முடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. பெருமக்களை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கல்பு கோத்திரத்தாரினுடைய அந்த செம்மறி ஆடு ரோமங்கள் நிறைந்தது. கல்பு கோத்திரத்தார்கள் ஒரு ஆடு வைத்திருப்பார்கள், செம்மறி ஆட்டை போல ரோமங்கள் அதிகமாக இருக்கும். அந்த ரோமங்கள் அளவிற்கு
மனிதன் பாவம் செய்திருந்தாலும் இந்த ஷாபானுடைய மாதத்திலே அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், அவனுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். பெருமக்களை, அப்பேற்பட்ட கண்ணியமிகு சங்கமிகு ஷஅபானுடைய மாதத்திலே நாம் வீட்டிருக்கின்றோம். அந்த பாக்கியமுள்ள பராத்துடைய இரவு நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. அந்த இரவிலே நல்ல காரியங்களை செய்து நம்முடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடி நமக்காக, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய மக்களுக்காக, ரிஸ்க் விஸ்தீரத்திற்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து நல்ல அடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்து அருள் புரிவானாக. வாஹி தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.